Hello friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பிரண்டை ஊறுகாய் தாங்க பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பிரண்டையை க்ளீன் பண்ணணும். அதுக்காக கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. பிரண்டைக்கு கொஞ்சம் அரிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். அது கையெல்லாம் அப்புறம் அரிக்கும். அதனால் எண்ணெயை தடவிட்டு க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு கணு எடுத்துட்டு அது கார்னரில் இருக்கிற இது மாதிரி நாரெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த நார் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிரண்டை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் 2 கணு இருக்கிற மாதிரி பிரண்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் எலசாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நார் கம்மியாக இருக்கும். க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், சமைக்கவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதில் விதை நார் எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா பொருள் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போது இந்த கடுகு சீரகம் எல்லாமே வெடித்து வர அளவுக்கு நல்லா வறுத்து இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க, ஆறட்டும். அதே வாணலியில் இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடையே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இது சூடு ஆறின உடனே பார்த்திங்கன்னா இதுவே மொறுமொறுன்னு ஆகிடும். இந்த புளி இப்போ நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்து அந்த மசாலா பொருள்களோடையே வச்சிடுங்க, ஆறட்டும். இப்போது அதே எண்ணெயில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த பிரண்டையில் அரிக்கிற தன்மை இருக்குது. இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அந்த அரிக்கிற தன்மை கம்மியாகும். இந்த பிரண்டையை நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு எலும்பு பிரச்சனை, முட்டி வலி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அஜீரண பிரச்சனை இருக்கவங்களும் இந்த பிரண்டையை வாரத்துக்கு 2-3 நாளில் நீங்கள் சாப்பாடோடு சேர்த்துக்கலாம். அதோட இது பேட் கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணும். இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா வறுபட்டுருச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வறுத்தெடுக்கணும். சூடு ஆறி இருக்கிற இந்த மசாலா பொருளை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோடையே நம்ம புளியையும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் எப்படி கொர கொரன்னு அரைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம பிரண்டையை இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். பிரண்டையுமே நல்லா ஆறி இருக்கணும், சூடு இல்லாமல். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இந்த பிரண்டையோடையே சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அது மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து அது நைஸாக அரைஞ்சிருக்கணும். இப்போது இதோடவே நம்ம இந்த மசாலா அரைச்ச பவுடரையும் போட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு 5-6 டைம் விட்டிங்கன்னா நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை ஊறுகாவை நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லைங்க. ஒரு 1 மந்த்துக்கு நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இந்த பிரண்டை ஊறுகாவை நீங்கள் வெறும் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பிரண்டை ஊறுகாவை வெறும் சாதத்து கூட சாப்பிட போகிறேன். அதுக்கு நல்ல சூடான சாதத்தை போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் இந்த பிரண்டை ஊறுகாவையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இதை யாருமே பிரண்டை ஊறுகானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். Thanks for watching.